ॐ गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ श्रीमहागणपतये नमो नमः। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ मूर्तियெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூரணமான நோய் எதிர்ப்பு தன்மையும் ஆரோக்கியமும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 16வது அத்தியாயம் 3வது ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச தேஜஹ க்ஷமா த்ருதி சௌச்சம் அத்ரோஹோ நாதிமானிதா பவந்தி சம்பதம் தைவீம் அபிஜாதஸ்ய பாரத. பகவான் கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தினுடைய தொடக்கத்திலிருந்து 2 விதமான இயல்புகளை பற்றி பேசிக்கொண்டே வருகிறார். ஆனால் மொத்தம் இருக்கக்கூடியது 3 விதமான இயல்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த ரகரகமாக பிரிக்கிறது மனிதர்களுக்குள்ளான அந்த விஷயங்களை குறைத்து சொல்லுவதோ அல்லது அவர்களுக்குள் பாகுபாடு கொண்டு வருவதோ அல்ல. இந்த மனிதர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இயல்புகள், அந்த இயல்புகள் பிறப்பிலிருந்தே வருகின்றன. பிறப்பிலிருந்தே இயல்புகள் தெரிவதில்லை. ஒரு குழந்தை புதுசாக பிறக்கும்போது நம்ம போய் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் இருப்பாள். ஆனால் சில குழந்தைகள் நீங்கள் ஏதாவது கொடுத்தீங்கன்னா அப்படி பிடிச்சிப்பான், விடமாட்டான். சில குழந்தைகள் தட்டி விடும், எதை கொடுத்தாலும் தட்டி விடும். நம்ம கவனிச்சிருப்போம் இல்லையா? சில குழந்தைகள் எல்லாரோடையும் பழகும். சில குழந்தைகள் அம்மா கிட்ட மட்டும்தான் இருப்பான், அப்பா கிட்ட கூட போக மாட்டான். அப்போ இந்த இயல்புகளினுடைய தொடக்கம் எங்கே அப்படின்னு கேட்டால், கர்ப்பப்பையிலிருந்து வந்த அந்த தொடக்கம் இல்லை. இது போன ஜென்மாந்தரங்களிலும், அதாவது கடந்த எத்தனையோ ஜென்மாந்தரங்களின் மூலமாக இந்த இயல்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த இயல்புகளுக்கும் இப்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையினுடைய அனுபவங்களுக்கும் இடையில் ஒரு சங்கமம் ஏற்படுகிறது. அப்போ அந்த இயல்புகளும் சேர்ந்து ஒட்டுமொத்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி ஆகும். அப்போ ஞான நிலையை அடைந்த ஒருவருக்கு எப்படிப்பட்ட கேரக்டர் இருக்க வேண்டும்? ஏன்னா இந்த அண்ட சராச்சரங்களில் ஒரு குறிப்பிட்ட ஒரு கேரக்டர் வகையில் வாழ்ந்தால்தான் இங்கு நம்ம வாழ்வாங்கு நல்ல விதமாக வாழ முடியும். அதுவும் கூட நான் வாழ்ந்துட்டேன், என்னுடைய சந்தோஷத்தின் பிரகாரம் நான் வாழ்ந்துட்டேன், மற்றவர்களுடைய சந்தோஷத்தை நான் கண்டுக்கிடலை, நான் என்னுடைய ஃபேமிலி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வாழுகின்ற வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. இன்ஃபேக்ட் அப்படி வாழ முடியாது. வேற எப்படி வாழ முடியும் அப்படின்னா, என்னை நான் முழுமையாக உணர்ந்து கொள்ளும் பொழுது, பிறகு என்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய உலகத்தை பற்றியும் முழுமையாக உணர்ந்து கொள்ளும் பொழுது,
இந்த இரண்டும் சேரணும். இந்த உலகத்திற்கு காரணமான ஒரு வஸ்துவையும் உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த புரிந்து கொள்ளுதல் தானாக ஏற்படுகிறது. எனக்குள் இருக்கக்கூடிய ஒரு வஸ்து என்பது தெய்வீகமானது, மரணத்திற்கு அப்பாற்பட்டது, பிறப்பையும் கடந்தது. அது பிறக்கவே இல்லை. நான் உங்களை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் பிறக்கவே இல்லை. மனசுக்குள்ளே உடனே நமக்கு ஒரு மறுப்பு வரும். அப்படியெல்லாம் எப்படி சொல்கிறது, நான் தான் பிறந்திருக்கேன், இந்த டேட்டில் தானே ஐடியெல்லாம் வாங்கியிருக்கேன், அதில் என்னது ஆதார் கார்டு இருக்கிறது, ஓட்டர் ஐடி இருக்கிறது, பிறகு என்ன டிரைவிங் லைசன்ஸ் இருக்கிறது, பேன் கார்டு இருக்கிறது. இது எல்லாமே என்ன, நான் பிறந்த அந்த தேதியை மையமாக கொண்டு இந்த உலகத்தில் என்னுடைய விவகாரங்களை நான் செய்ய முடிவதற்காக கொடுக்கப்படுபவைகள். நீங்கள் என்னடானாக்கா பிறக்கவே இல்லைன்னு சொல்லுகிறீங்கள அப்படின்னா, ஆமாம், உண்மை என்னன்னு பார்க்கணும். நான் என்ன அனுபவிக்கிறேனோ, நீங்கள் என்ன அனுபவிக்கிறீர்களோ, இவைகள் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை சார். நான் அனுபவிக்கிறேன், அதனால் அது உண்மை அப்படின்னா, சார் மொட்டை மாடிக்கு போங்க, வானத்தை பாருங்கள், வானம் என்ன கலரில் இருக்கிறது, நீல நிறம். ஆனால் உண்மையில் வானத்திற்கு கலர் இருக்கிறதா? இல்லை. ஆனால் உங்களுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? உங்களுடைய கண்கள் எந்த மாதிரியான டேட்டாவை கொடுக்கின்றன? உங்களுடைய மனமும் அதை எப்படி பார்க்கிறது? நீல நிறம் அப்படிங்கிறதானே நம்ம சொல்கிறோம். உண்மையில் ஆகாசத்திற்கு நிறம் இல்லை அப்படின்னு சொல்லி சயின்ஸு சொல்கிறது, எவிடென்ட் சயின்ஸு சொல்கிறது. அந்த எவிடென்ட்டை புத்தி ஏற்றுக்கொண்டாலும் பிறகும் நீங்கள் பார்க்கும் பொழுது நீல நிறமாகவேதான் தெரியும். உண்டா இல்லையா? அப்போ நீல நிறமாக தெரிவது என்பது அதனுடைய இயல்பு. அதை அனுபவித்து அப்படியே அந்த டேட்டாவை உள்வாங்கி நமக்கு உணர்த்துவது என்பது இந்த சரீரத்தினுடைய இயல்பு. இரண்டையுமே நம்பாதீங்கோ அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்போ இதை நம்பாத நான் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு கேட்டால், இதை நம்ப வேண்டாம்னு சொன்னால் இதை நம்பி உங்களுடைய விவகாரத்தை செய்ய வேண்டாம். ஆனால் விவகாரமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்க வேண்டும். எப்படி? வானம் நீளமாக தோன்றுகிறது, ஆனால் அதற்கு வர்ணம் இல்லை. சூரியனுடைய வெளிச்சமானது அதை நீல நிறமாக காண வைக்கின்றது. அது என் கண்களினுடைய விசேஷம். என்னுடைய கண்களும் அந்த வானத்தினுடைய அந்த ரிஃப்ளெக்ஷனும், சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷனும் ஒன்று சேரும் பொழுது ஏற்படக்கூடிய வர்ணங்கள் இது. விலங்குகளுக்கு இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்னு தான் சொல்லப்படுகிறது. மாடுகளுக்கு இன்னும் பிளாக் அண்ட் ஒயிட்னு தான் சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தை தொட்டு இந்த காலம் வரைக்கும் வெளிநாட்டில் இல்லை, நம்ம ஊரில் அந்த சிகப்பை காண்பிச்சுட்டா மாடு மிரண்டு விடும் அப்படின்னு சொல்லி இன்னும் பழக்கம் இருக்கிறது. எப்படி சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிச்சு? மாட்டு கண்ணை இந்த கண்ணை வச்சுட்டு பார்த்ததால எப்படி தெரியலையே. அதை நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமா இல்லையா? விலங்குகளுக்கு கண்கள் பிளைண்ட், அதாவது கலர் பிளைண்ட் அவைகள். அதே போல பிறக்கக்கூடியது நீங்கள் அல்ல, இறக்க போவதும் நீங்கள் அல்ல அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் புரிய வச்சிருச்சு. நீங்கள் யார் அப்படின்னு கேட்டால் அக்ஷர புருஷனும் அல்ல, அக்ஷர புருஷனும் அல்ல. அப்புறம் யார்? உத்தம புருஷன், உத்தம புருஷா. அதைத்தானே கடைசி அத்தியாயத்தில் பார்த்தோம். 15வது அத்தியாயத்தில் அதை தானே பார்த்தோம். அப்படிப்பட்ட உத்தம புருஷனை உணர்ந்து கொண்ட ஒருவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை மேற்கொள்வார்? அதுதான் இங்கு சொல்லப்படுகின்றது. ஞான பிரதானமான வாழ்க்கையை மேற்கொள்வார். ஞானம், பூரண ஞான பிரதானமான வாழ்க்கையை மேற்கொள்வார். துவேஷ பிரதானமான, அதாவது குரோத பிரதானமான, ராக பிரதானமான வாழ்க்கையை அவர் தன்னகத்தே கொள்ள மாட்டார். அதனால் முதல்ல எடுத்த உடனே ஞான பிரதானமான வாழ்க்கையை சொல்லப்பட்டது. ஞான பிரதானமான வாழ்க்கை என்ன? பக்குவத்துடன் கூடிய வாழ்க்கை, சாஸ்திரத்துடன் கூடிய வாழ்க்கை, தானும் சந்தோஷமாக இருந்து கொண்டு மற்றவர்களையும் சந்தோஷமாக இருக்க வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, சந்தோஷமாக எப்படி வாழ முடியும் என்பதை தெரிந்து கொண்ட ஒரு வாழ்க்கை, அடுத்தவர்களுடைய சந்தோஷத்தை கண்டு சந்தோஷப்படுகின்ற வாழ்க்கை,
தன்னுடைய சந்தோஷத்தின் மூலமாக அடுத்தவர்களையும் சந்தோஷிக்க வைக்கக்கூடிய வாழ்க்கை, இதுதான் ஞான பிரதானமான வாழ்க்கை. அவைகளே கடந்த 3 ஸ்லோகங்களாக பகவான் கிருஷ்ணரால் நமக்கு விளக்கப்பட்டு கொண்டிருக்கின்றவைகள். அடுத்த ஸ்லோகத்திலிருந்து இவர் என்ன சொல்லிட்டார்? சரி, இந்த ஸ்லோகத்தை ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுவோம். ஏன்னா ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? தேஜாகா அப்படின்னா ஸ்மார்ட்னஸ்ன்னு அர்த்தம். அந்த ஞானத்தை இந்த உலகத்தில் தான் நம்ம யூட்டிலைஸ் பண்ணணும். எந்த ஞானத்தை அப்படின்னு கேட்டால் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட ஞானத்தை. சாஸ்திரத்தில் என்ன ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? யாருமே அழியக்கூடிய வஸ்து கிடையாது, அனைவருமே கடவுள். அப்புறம் என்னத்தை போய் நம்ம கோவப்படுறது, யாருக்கிட்ட போய் நம்ம வெறுப்பை காண்பிக்கிறது, எப்படி இருக்கிறது? வெறுப்பு கொள்வதற்கு இடமே இல்லை. அதைத்தானே சாஸ்திரமும் சொல்லுகிறது. இருந்தாலும் மற்றவர்கள் நம் மீது வெறுப்பையோ விருப்பத்தையோ காண்பிக்கலாம் இல்லையா? ஏன்னா அவர்களுடைய புத்தியில் ஞானம் இல்லை. அப்போ அதை எப்படி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது? நம்ம ரோட்டில் பஸ்ஸோ அல்லது காரோ அல்லது 2 வீலரோ நம்ம ட்ரைவ் பண்ணுறச்ச நம்ம ஜாக்கிரதையாக போவோம், யார் மேலேயும் மோதிடக்கூடாதுன்னு. அதே போல் எதிரில் வருகின்றவர் நம்ம மீது மோதாத அளவுக்கு நம்ம ட்ரைவ் பண்ணணும். அப்போது அவருக்கும் சேஃப்டி, நமக்கும் சேஃப்டி. அப்போ டிரைவிங் என்னென்னு கேட்டால் நான் மட்டும் சேஃப்டிங்கிற பாணியில் நம்ம பண்ணக்கூடாது. நமக்கு பின்பு வருகின்றவரும் நமக்கு முன்பு செல்லுகின்றவரும் சேஃப்டியாக இருக்கணும், எதில் வருகின்றவர்களும் சேஃப்டியாக இருக்கணும். அப்போது நான் மட்டும் சேஃப்டிங்கிறது அங்கே நார்ம்ஸ் கிடையாது, இருக்க முடியாது. நானும் என்னுடன் சேர்ந்து அனைவரும் சேஃப்டியாக இருக்கணும். அதே பாணிதான் இங்கு நாம் கடைபிடிக்க வேண்டும். அதுதான் தேஜாகா. பொய் பேசப்படாது. அப்படின்னா அதில் எப்படி முடியும்? பொய் பேசாமல் இருக்க முடியாத. குழந்தைங்க சொன்னால் கூட, குழந்தைங்கிட்ட கூட எப்படி சார் உண்மை பேச முடியும்? ஏதோ பொய் சொல்லித்தாகணும், அப்போ தான் அவனுக்கு இது பண்ண முடியும். ஏன் பொய் பேசுகிற மாதிரி ஒரு வாழ்க்கை? பொய் பேசாமல் வாழ முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறது ஸ்மார்ட்னஸ். லஞ்சம் வாங்காமல் இருக்கவே முடியாது சுவாமிகளே. லஞ்சம் கொடுக்காமையே இருக்க முடிய மாட்டேங்குது, வேலை நடக்க மாட்டேங்கிறது. இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்வேன் அப்படின்னா, நான் என்ன பதில் சொல்வேன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்கள் வாங்காமல் இருந்து பாருங்கள். இல்லை நான் கொடுக்காமல் இருக்க முடியல, அது உங்கள் சாய்ஸ். அதை கொடுத்து வரக்கூடிய அந்த பிரயோஜனத்தில் மனசு போய் லாக் ஆகிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், வேலை நடக்கணும், வேலை நடக்கணும், வேலை நடக்கணும். அந்த மாதிரி வேலை தேவையில்லை, அடுத்த வாழ்க்கை வாழ வேண்டியது என்ன? அடுத்த வாழ்க்கை எல்லாமே லஞ்சமாக இருக்குனாக்கா நம்மளையே பதில் சொல்லிட்டு இருந்தா என்ன? எப்படி? அம்மாள்கிட்ட சரணாகதி அடைஞ்சுட்டு முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே, முடியும். ஸ்மார்ட்னஸ், பொய் சொல்லாமல் கரப்ஷன் பண்ணாமல் வாழ்க்கை இருக்க முடியுங்கிறதே நமக்கு அந்த திங்கிங்கே வர மாட்டேங்கிறதே. திங்கிங் வந்தால் தானே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மனசில் முதல்ல சங்கல்பம் இருந்தால் தானே வெளியில் அதற்குண்டான என்வாயர்மெண்ட்ஸ் வரும். மனதனுடைய ஆற்றல் எவ்வளோ அபரிமிதமான ஆற்றலை கொண்டது. இறைவனே குடியிருக்கக்கூடிய மனம் அப்படின்னாக்கா, அப்போ அந்த இறைசக்தி, உள்ளே இருக்கக்கூடிய இறைசக்தி நம்முடைய சங்கல்பத்துக்கு ஏற்ற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குமா கொடுக்காதா? கண்டிப்பாக கொடுக்கும். அப்படி அது கொடுக்கின்ற வாழ்க்கையை நாம் கொண்டு செல்வதற்குண்டான அந்த புத்தியும் தேஜாகா என்று அழைக்கப்படுகிறது. ஞானம் இருந்தால் தான் சார் இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியும். அடுத்தது என்ன? க்ஷமா, பொறுமையாக இருக்கிறது. பொறுமையாக இருக்கிறதுனா நிறைய பேர் அப்படியே பொறுமையாக அப்படி பொறுத்துன்னு இருக்கேன். கிருஷ்ணர் சிசுபாலனை பொறுத்துண்டார் இல்லையா? அப்படியே 100 மிஸ்டேக் வரைக்கும் தாங்குறேன், அப்படியே பொறுத்துண்டார். கேஷுவலாக இருந்தார். நம்முடைய அளவையே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம கடவுள் கிடையாது. சுவாமிஜி இப்போ தானே கடவுள்னு சொன்னீங்க, அதுக்குள்ளே கடவுள் கிடையாதுங்கிறீங்க அப்படின்னா, நமக்கு இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணுற அளவுக்கு இந்த டிவைஸுக்கு பலன் கிடையாது. அதனால தான் ஜெகாஜகன் லக்ஷணத்தின் மூலமாகத்தான் மகா வாக்கியமானது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். எந்த நிலையில் நீ ஈஸ்வரன், எந்த நிலையில் நீ அளவுக்குட்பட்ட சரீரத்தை கொண்டவன் அப்படிங்கிறதையும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். நான் அகம் பிரம்மஹஸ்மின்னு தெரிஞ்ச அப்புறம் கூட 10 அடிக்கு மேலே ஜம்ப் பண்ண முடியாது. அது ஒரு காலத்தில் ஜம்ப் பண்ணோம், இப்போ ஜம்ப் பண்ண முடியுமா தெரியாது. எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பண்ணி பார்க்கல. இப்போ 54 வயசு ஆகிடுது. என்ன சுவாமிஜி ஏஜ் எல்லாம் சொல்லிட்டாரு. நமக்கு என்ன ஏஜ்? சரீரத்துக்கு எங்கே ஏஜ்? விடுங்க. அப்போது இந்த சரீரத்தை வைத்துக்கொண்டு, அளவுக்குட்பட்ட சரீரத்தை வைத்துக்கொண்டு நான் எல்லாத்தையும் அடக்கி ஆளணும்னா அவரவர்களுக்குன்னு கர்ம பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. நமக்கு டியூட்டி இருந்தால் அடுத்தவருடைய விஷயத்தில் தலையிட முடியும். என்ன சுவாமிஜி இப்படி சொல்லிட்டேன்னா,
பொறுப்பு இருந்தால் ஒரு இடத்துல ஒரு கம்பெனியில் பொறுப்பில் இருக்கனாக்கா கீழே தவறுகள் நடந்தால் நம்ம கேட்கத்தான் செய்யணும். ஐயோ அவள் கஷ்டப்பட்டு இருப்பாளே அப்படின்னு அந்த இடத்துல கேட்கத்தான் செய்ய வேண்டும். இதுவே தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை வந்து யாராவது கமெண்ட் பண்ணுறோம், நல்லதை தான் பண்ணுறோம், கமெண்ட்ஸ் பண்ணுறோம். நல்லதை பண்ணினா தான் கமெண்ட்ஸ் அதிகமாக பண்ணுவோம். திருநீர் வச்சுன்னு போங்க, என்னவோ உலகத்தில் பண்ணக்கூடாத தப்பாக பண்ணிட்ட மாதிரி கோமாளித்தன மாதிரி இப்படி பார்ப்போம். குங்குமம் வச்சுட்டு போங்க, சிரிக்கிறது. இப்போ கொஞ்சம் நிலைமை மாறுறது நல்லது. திருப்புன்றம், அதாவது திருமணம் இட்டுட்டு போங்க, அவன் என்ன வந்து அவன் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் கவலையே படக்கூடாது, கேரே பண்ணக்கூடாது. அதே மாதிரி மட்டமாகவும் நினைக்கப்படாது. ஓகே, அப்போது இந்த க்ஷமா அப்படிங்கிறது வந்து ஒரு பொறுமை. அது இந்த பொறுமை அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட். திருத்திகின்னாக்கா அந்த பாசிட்டிவ்னஸ், தைரியம், தார்டியம், கலங்காமல் இருக்கிறது. அப்படி இப்படி இல்லை, நீட்டாக இருக்கிறது. அடுத்தது அத்ரோகா, யாருக்கும் துரோகம் பண்ணிடப்படாது. இது ஒரு பெரிய சமாச்சாரம். இதெல்லாம் பார்த்துட்டோம். ந அதிமானிதா, இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு ஜீவர்களுக்கும் திறமை என்பது அவரவர்களுக்குன்னு கொடுக்கப்பட்டு இருக்கும், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கும். மண், மக்கு, பிண்டம் அப்படின்னு யார் திட்டப்படுகிறார்களோ அவர்களுக்கும் திறமைகள்லாம் இருக்கத்தான் செய்யும். அதனால் ஏதாவது ஒரு திறமை நம்மக்கிட்ட இருக்கிறது அப்படின்னோடனே தன்னை பெருசாக அப்படியே ஆகாசத்துலேருந்து மற்றவர்களை பூமியில் பார்க்குற மாதிரி பார்க்கப்படாது. அதை தான் அதிமானித்தான்னாக்கா தன்னை பெருசாக நினச்சிக்கிறது, நம்ம தான் அப்படின்னு நினச்சிக்கிறது. ந அதிமானித்தா, தன்னை பெருசாக மதிச்சுக்கிடாமல் டவுன் டு எர்த், கடவுளுடைய பிரசாதமாக நினைக்கிறது. நம்ம எப்படி எல்லாம் அம்பாளினுடைய அனுகிரகம், அவ்வளோதான். அதைத்தான் நம்ம வந்து ஒவ்வொரு செயலிலும் கடைபிடிக்க வேண்டும். பவந்தி சம்பதம் தெய்வீம் அபிஜாத்தஸ்ய பாரத, இவைகளெல்லாம்னா சம்பதம் தெய்வீம் சம்பத்திம் பவந்தி, இவைகளெல்லாம் தெய்வீக சம்பத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றன. கவலைப்படாதப்பா, நீ தெய்வ சம்பத்தோடு தான் பிறந்திருக்கின்றாய் அப்படின்னு அர்ஜுனனை வந்து சொல்லிட்டார். ஏன்னா நம்ம சொல்லிகிட்டே வரும்பொழுதே நிறைய நம்மக்கிட்ட இல்லைங்கிறது நமக்கே தெரியும் இல்லையா. ஆனால் இதெல்லாம் சொல்லிகிட்டே வரும்போது அர்ஜுனன் வந்து இப்படி பார்த்துருப்பானோ என்னமோ சொல்லிட்டார். அபிஜாத்தஸ்ய பாண்டவ, கவலைப்படாத, நீ வந்து தெய்வ சம்பத்துக்கள் கொண்டவனாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டார். ஆக இந்த 3 ஸ்லோகங்களில் தெய்வீக சம்பத், அதாவது ஞானப்பிரதானமான வாழ்க்கை என்பது என்ன அப்படிங்கிறத நமக்கு புரிய வச்சுட்டார். சரியா? அது என்ன அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்துருவோம். அபயம் அப்படின்னாக்கா பயமின்மை, தன்னம்பிக்கையுடன் கூடிய சாஸ்திரத்தினால் வந்த ஆத்ம பலத்துடன் கூடிய வாழ்க்கை. 4 பலம் இருக்கிறது இல்லையா, நம்ம 4ன்னு சொல்லலாம், 5ன்னு சொல்லலாம். சதை பலம், மசில்ஸ் பவர். இந்த ஜிம்முக்கெல்லாம் போயிட்டா அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தானா அது ஒரு பலம் வரும். யாராவது வந்து தவறு பண்ணினான்னா அதட்டி ஒரு கேள்வி கேட்கலாமான்னு ஒரு தோணும் இல்லையா, அது ஒரு பலம். பிறகு என்ன, இளமை ஒரு பலம், நோய் எல்லாம் இருக்காது, அது ஒரு பலம் தானே. அதற்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டால் செல்வாக்கு பலம், ஆட்கள், நிறைய ஆட்கள், சொல்வாக்கு, அதுதான் செல்வாக்கு அப்படிங்கிற மாதிரி. செல்வாக்கு, வாக்கு வந்து செல்லும் எல்லா இடத்துலையும், அது செல்வாக்கு பலம், ஆள் பலம். அடுத்தது என்ன, மணி பலம். பணம் இருந்தால் சொல்லுவாங்க, பணம் பாத்தாளம் வரைக்கும் பலம், மணி பலம். அடுத்தது வருகிறது புத்தி பலம். இத்தனை பலத்தையும் தாண்டினது வந்து ஆத்ம பலம். அந்த ஆத்ம பலமே இங்கே அபயம் என்று சொல்லப்படுகிறது. அது முதலாவது தெய்வ சம்பத்தாக சொல்லப்படுகிறது. சத்வ சம்சுத்தி என்பது 2வது, அதாவது மன தூய்மை என்பது 2வது பலம். மனம் என்பது வெறுப்புகளில் அலைகழிக்கப்பட முடியாத ஒரு நிலை 2வது. 3வது வந்து ஞானம் யோக விவஸ்திதி. ஞான யோக விவஸ்திதி என்றால் சாஸ்திர ஞானத்துடனும் அதில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சட்டத்திட்ட ஒழுக்க சட்ட திட்டங்களுடன் கூடிய வாழ்க்கை என்பது 3வது. பிறகு தானம் என்பது, தானம்னா என்ன பெரிய சமாச்சாரம் இல்லையா. தானம் என்பது தமஹா என்பது. தமஹன்னா என்ன, இந்திரிய அடக்கம். யஜ்ஞஹா 6, யஜ்ஞங்களுடன் கூடிய வாழ்க்கை. சுவாத்தியாயம் 7, தவம் 8, ஆர்ஜவம் 9, அஹிம்சா 10. அஹிம்சாலாம் நமக்கே புரியும், கொல்லாமை, அடுத்த உயிர்களுக்கு தீங்கும் நினைக்காமை. சத்தியம் 11,
அக்ரோதா 12, தியாகா 13, சாந்திஹி 14, அபைஷுனம் 15. தியாகா நமக்கு தெரியும், சாந்திஹி தெரியும், அபைஷுனம்னா புறம் கூறாமை. பூதேஷு தயா 16, அலோலுப்துவம் 17. அலோலுப்துவம்னாக்கா இந்திரியங்களுக்கு பின்னாடியே தெரியாமல் இருக்கிறது. மார்தவம் இனிமையாக பேசுவது 18. ஹ்ரீஹி வெட்கம் உடைத்திருப்பது 19. அச்சாப்பலம் என்பது 20. தேஜஹா என்பது, அச்சாப்பலம்னா என்ன, சலனம் இல்லாமல் இருக்கிறது, சபலம் இல்லாமல் இருக்கிறது. தேஜஹா 21. தேஜஹான்னா ஸ்மார்ட்னஸ். க்ஷமா என்பது 22, பொறுமையாக இருப்பது. திருதி என்பது 23, தைரியமாக இருப்பது. சௌச்சம் 24, சுத்தமாக தூய்மையாக இருக்கிறது. அத்ரோகா அப்படின்னா துரோகமின்மை என்பது 25. ந அதிமானிதா 26 விஷயங்கள் சொல்லிட்டார். தன்னை பெருசாக மதிக்காமல் இருக்கிறது, தன்னம்பிக்கையுடன் இருக்கிறது, ஓவர் கான்ஃபிடென்ட்டோட தெரியாமல் இருக்கிறது. இவைகள் எல்லாம் வந்து என்ன, தெய்வ சம்பத்துக்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சோன்னே, அப்பாடி இவ்வளோ தெய்வ சம்பத்துக்கள் இருக்கிறதா, அப்போ அசுர சம்பத்துக்கள் எத்தனை இருக்கும் அப்படின்னாக்கா ஒரே ஸ்லோகத்தில் முடிக்கிறார், முடிச்சுட்றார். ஒரே ஸ்லோகம், 4வது ஸ்லோகம் ஒரே ஒரு ஸ்லோகத்தில் முடிச்சுட்டார். ஆனால் அதை முடித்து விட்டு மீண்டும் 6வது ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பிக்க போகிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அசுர ராட்சச சம்பத்துக்களை தான் சொல்லுவார். அசுர ராட்சச சம்பத்துக்கள்லாம் என்ன, குரோதம், அதாவது துவேஷம் மிகுந்த வாழ்க்கை, வெறுப்பு 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 வெறுப்பு, எதில் என்னன்னு வெறுப்பு தான். அவள் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணினாலும் அதுலேயும் வெறுப்பு காமிச்சிக்கிட்டே இருப்பான். எல்லாரும் மணி எல்லாரும் திட்டிகிட்டே இருக்கிறது, இயற்கையை திட்டிகிட்டே இருக்கிறது, தண்ணியும் நொந்துக்கிறது, தான் பண்ணின காரியத்தையுமே கமெண்ட் அடிச்சுக்கிறது. அடுத்தது என்ன, அசுர குணம், அசுசூர் அமத்தே, இந்திரிய சுகங்கள். அவளுக்கு வந்து இந்திரிய சுகம் தான் நாட்டம். எங்கே போனால், எந்த ஊருக்கு போனாலும் என்ன சாப்பாடு இங்கே வந்து ஃபேமஸ், அதை சாப்பிட்றது, அதுதான் அடுத்தது. இதை வந்து மீண்டும் புதிதாக 6வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிப்பார். இப்போ இதில் ஒரே ஸ்லோகத்தில் முடிக்கிறார். தம்போ தர்போதிமானஷ்ச க்ரோதः பாருஷ்யமேவ ச அஜ்ஞானம் சாபிஜாதஸ்ய பார்த்த சம்பதம் ஆசுரீம். தம்பஹா, இது வந்து என்ன, அசுர சம்பத்து சொல்ல. தம்பஹா அப்படின்னாக்க பகட்டாக இருக்கிறது, தம்பம். ஆமாம், தாங்கிட்ட வந்து இருக்கிறது வந்து பெருசாக காமித்து கொள்வது, தாம்பீகமாக இருக்கிறது. அதாவது ஒரு லக்ஸுரியஸ்ட் லைஃப். லக்ஸுரியஸ்ட் லைஃப்னா தனக்கு தானே வந்து ஏற்படுத்தி கொண்டா பிரச்சனை இல்லை, அடுத்தவர்களுக்கு முன்னாடி நாம் பெருசாக வந்து சாதிக்கணும்னு. அதனால தான் பார்த்தா சம்டைம்ஸ் காரே வந்து பஸ் மாதிரி இருக்கிறது. காராக தானே இருக்கணும். 4 வீல் 4 வீலர் வந்து பார்த்தா பஸ்ஸுக்கு நிகராக இருக்கிறது. அதுலேயே சொஃபஸ்டிகேட்டட், அப்படியே என்னமோ சிங்கம் மாதிரி, யானை மாதிரி, ஐயோப்பா அப்படி என்ன ட்ராகன் மாதிரி இருக்கிறது பஸ் எல்லாம். பைக்கே பாருங்களேன், இப்போ எல்லாம் இப்படி இருக்கிறது. பைக்கு நீட்டாக அதற்கு எவ்வளோ வெயிட் வேணுமோ அவ்வளோதானே இருக்கணும். நம்ம ஊரில் வந்து பைக் ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ சிசி வேணும்? சுவாமிஜி, உங்களுக்கு பைக்கை பற்றி என்ன சுவாமிஜி தெரியும்? பைக்கை பற்றி தெரியாது, அவர்கள் போகிற வேகத்தை பார்த்தா பயங்கரமாக இருக்கிறது. சரி பரவாயில்ல, அது இளமை இல்லையா, சொல்லி தவறு கிடையாது, அதனால் விட்டுடணும் வாழலாம். சரி, தம்பாகா அப்படின்னா டாம்பிகம், எல்லாத்தையும் எக்ஸாஜரேட் பண்ணி நான் பாரு என்கிட்ட இருக்கிறது பாரு அப்படின்னு இருக்கக்கூடாது. ஆனால் அது இருப்பது அசுரர்கள் என்று கூறப்படுகிறார்கள். தர்பகன்னா அரகன்ஸ். பேசுறதே பார்த்தா சில பேரோடலாம் பேசவே முடியாது, நம்மளால பேசவே முடியாது. we are simple people, we cannot speak. தர்பகா அப்படி ஹெட் வெயிட், தலை கணம்னு சொல்லுவாங்க, அதான் தர்பகா. அதிமானஷ்ச, தன்னை பெருசாக நினச்சிக்கிறது, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அதிமானஹ வேனிட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதிமானஹ சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். குரோதாகா, எப்பொழுதுமே கோபம் தழும்பி இருக்கிறது. அதை நான் முதலே சொன்னேன், குரோதம்னா என்ன, அந்த ப்ரெஷர்லாம் இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு சுவிட்சு தேவைப்படுறது, எங்கேயாவது போய் யாராவது ஒரு டப்புன்னு ஒரு சுவிட்சை தட்டிட்டான்னா போச்சு. பாருஷ்யமேவச்ச, தான் வந்து கடுமையாக இருக்கின்றேன் அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்காக தேவையில்லாத வார்த்தைகள்லாம், தகாத வார்த்தைகள் எல்லாம், அடுத்தவர்களுடைய அவயவங்கள் எல்லாம் வந்து கேவலமாக சொல்கிறது, இதெல்லாம் வந்து பாருஷ்யம். பாருங்க, நான் வந்து சும்மா சாதாரண ஆள் இல்லை அப்படி. அப்பா அஜ்ஞானம் அப்படின்னா அப்படியே ரொம்ப ததும்பி இருக்கும். அங்கே வந்து சாஸ்திரம் எங்கேயானு பூந்து ஒவ்வொரு செல்லில் தேடினாலும் எந்த செல்லுலையுமே இருக்காது சாஸ்திரம் அப்படிங்கிறது. அஜ்ஞானம் ச ஆசுரிம் சம்பதம் அபிஜாதஸ்ய பார்த்த. இதெல்லாம் அசுர சம்பத்துகளை கொண்டு ஒருவர் பிறந்திருந்தால்
நாம் காண முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். நம்மால் அதை காண முடியும். எத்தனை? தம்பஹா படாடோபமான வாழ்க்கை 1, தர்பஹா அரகன்ஸ் என்பது 2, அதிமானஹா என்பது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் 3, குரோதகம் அப்படின்னாக்கா அடங்காத கோபம் என்பது 4, பாருஷ்யம்னாக்கா ரூட்னஸ், அது என்ன சொல்லுவான்னு கேட்டால் ஹார்ஸ்ஃபுல்னஸ் 5, அஜ்ஞானம் 6. இந்த 6 குணங்களும் அசுர சம்பத்துக்களை குறிக்கின்றன. சரிப்பா, முடிஞ்சிருச்சு. தெய்வீக சம்பத், அசுர சம்பத் முடிஞ்சிருச்சு இல்லையா? அப்படின்னா அவர் முடிக்கலை, இருந்தாலும் ஒரு டெம்பரவரியாக ஒரு கன்க்ளூட் பண்ணுறார். இது என்னன்னு கேட்டால் ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரின்னு வச்சுக்கலாம். இந்த ஒரு ஸ்லோகம் வந்து அசுர மற்றும் ராட்சச சம்பத்துக்களினுடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி. சரியா? அதைத்தான் இங்கே கன்க்ளூட் பண்ணுறார். தைவி சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயா சுரீமதா மாஷு சம்பதம் தெய்வீம் அபிஜாத்தோசி பாண்டவ. ஓஹோ, நான் கொஞ்சம் மாற்றி சொல்லிட்டேன். அபிஜாத்தஸ்ய தெய்வீம் சம்பதம் பவந்தி. இவைகளெல்லாம், அதாவது 3வது ஸ்லோகத்தில் வந்து இவைகளெல்லாம் தெய்வீக சம்பத்துக்களுடன் பிறந்தவனுக்கு உண்டானவைகள்னு சொல்லி அங்கே கன்க்ளூட் பண்ணுறார். இங்கே தான் வந்து சொல்லுகிறார், தெய்வீக சம்பத் என்பது மோட்சத்தை தரவல்லதாக இருக்கிறது. அசுர சம்பத் என்பது கர்ம பந்தத்தை தந்து மீண்டும் பிறப்பு இறப்பு இவைகளில் தொடருவதாக அமைந்திருக்கிறது. அர்ஜுனா, நீ தெய்வீம் சம்பதம் அபிஜாதோசி மா சுச்சா, கவலைப்படாத, நீ வந்து தெய்வீக சம்பத்தில் தான் பிறந்திருக்கின்றாய் அப்படின்னு சொல்லி இங்கே முடிக்கிறார். அடுத்த ஸ்லோகத்திலிருந்து மறுபடியும் ஆரம்பிக்கிறார். ஏன் ஆரம்பிக்கணும் அப்படின்னாக்கா, இந்த இயற்கையில் இந்த அசுர சம்பத்து வந்து தேவையே இல்லையே, எல்லாருமே தெய்வீக சம்பத்தாக இருந்தால் பிரச்சனையே இல்லாமல் போயிடுமே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அதற்கு பதில் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் இல்லையா? அதைத்தான் இவர் ஆரம்பிக்க போகிறார். அதை நாம் அடுத்த வகுப்பிலிருந்து தொடர்ந்து பார்ப்போம் என்று சொல்லி எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூரண ஞானமும் பரிபூர்ண நோய் எதிர்ப்பு திறனும் வந்து அமைய வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.